ரோகிணி குழந்தை பிறக்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மீனா கேக்குறாங்க, என்ன குழந்தை பெத்தவங்க மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்றீங்க என்ன? அதுக்கு இல்ல மீனா, என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, அவங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் உன்கிட்ட நான் சொன்னேன். ஸ்ருதி கிட்ட மீனா எக்ஸ்பிளைன் பண்றாங்க குழந்தை பிறக்கிறத பத்தி. ரோஹிணி சொல்றாங்க ஸ்ருதி கிட்ட, உடம்புல உள்ள போன்ஸ் எல்லாம் நொறுங்குனா என்ன பெயின் இருக்குமோ அந்த பெயின் இருக்கும் குழந்தை பிறக்கிறப்பன்னு சொல்றாங்க. ஸ்ருதினால தாங்க முடியல. ஸ்ருதி சொல்றாங்க, எனக்கு குழந்தை பிறக்க வேணாம், எனக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இல்லைன்னு சொல்றாங்க. மீனாவும் ரோஹிணியும் பேசி பாக்குறாங்க. ஸ்ருதி ஒத்துக்கல. முத்து எல்லா விஷயத்தையும் சொல்லி பாட்டிய கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு. அத்தை வந்துட்டீங்களா? போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலையோட அம்மா சொல்றாங்க, ஏன் வரக்கூடாதா? என் பிள்ளை வீடு, நான் வருவேன்னு சொல்றாங்க. அண்ணாமலை எங்கன்னு விஜயா கிட்ட கேக்குறாங்க. அவரு மொட்டை மாடியில இருக்காரு, விஜயா கூட்டிட்டு வா அண்ணாமலைய. விஜயா கூப்பிடாம திரும்பிக்கிட்டு நிக்கிறாங்க. அதனால அண்ணாமலையோட அம்மா மொட்டை மாடிக்கு போறாங்க அண்ணாமலைய பாக்குறது. அம்மா நீங்க எப்போ வந்தீங்க? வர்றேன்னு சொல்லவே இல்லையம்மா. அண்ணாமலை, நீயும் தான் இங்க நடக்கிறது எதையும் என்கிட்ட சொல்றதே கிடையாது. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் முத்து சொல்லிட்டான். அண்ணாமலைய சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. என்னதான் பண்ணாலும் அண்ணாமலை சமாதானம் ஆகல. கடைசியில பிள்ளைங்க உங்ககிட்ட இருந்துதான் கத்துப்பாங்க, நீங்க சமாதானம் ஆகி நல்லபடியா வாழ்ந்தாதானே பிள்ளைங்களும் இத முன் உதாரணமா வச்சு நல்லபடியா வாழுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அண்ணாமலை சொல்றாரு, முத விஜயாவ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுமா, அப்புறம் நான் பேசுறேன்னு சொல்றாரு. விஜயா பண்ணதெல்லாம் சொல்றாரு அண்ணாமலை. பாட்டி எல்லாத்தையும் கேட்டுட்டு, இத முத்து என்கிட்ட சொல்லவே இல்லையே, இப்ப விஜயாவ மன்னிப்பு கேட்க சொல்ல வேணாம், மீனாவ மருமகளாவே ஏத்துக்கல விஜயா, அப்படியே மன்னிப்பு கேட்க சொன்னாலும் விஜயாவுக்கு அந்த கோபம் போகாது. முத்து அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. விஜயா அண்ணாமலை கிட்ட பேசு, அவன் உன்கிட்ட பேசுவான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அண்ணாமலை சொல்றாரு, எல்லாரும் முன்னாடியும் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு, அதனால எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கம்மா. முத்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஸ்ருதி வந்த உடனே ஆன்டி மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்றாங்க பாட்டி கிட்ட. விஜயா எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேக்குறாங்க அண்ணாமலை கிட்ட. மீனா விஜயா சொன்னத மனசுல வச்சுக்காதன்னு பாட்டி சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, நான் மனசுல எதையும் வச்சுக்கல பாட்டின்னு சொல்றாங்க. விஜயா கேட்டியா, இந்த மாதிரிதான் இருக்கணும் நீயும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. மனோஜ பாட்டி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க பாட்டின்னு பக்கத்துல வந்து உட்கார்றாரு மனோஜ். பாட்டி மனோஜ அடிக்கிறாங்க. என்ன பாட்டி அடிச்சிட்டீங்க? இதுக்கெல்லாம் மூல காரணமே நீதான் மனோஜ், படிச்சேன்னு பீத்திக்கிட்டு இருந்தியே. உங்க அம்மா உன்னை அடிச்சு வளர்த்திருந்தா உனக்கு புத்தி வந்திருக்கும். மூத்த மருமகள உங்க அம்மா தான் செல்லம் கொடுத்து கெடுத்திருக்கா, நீயாவது இவனை திருத்தி இருக்க வேணாம். முத்து சொல்றாரு, மனோஜுக்கு பொறுப்பு வர்றதுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டா? என்னடா, என்ன சொல்ல போற சொல்லு. பாட்டி, மனோஜ் மொத்தமா 29 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், அத மொத்தமா திருப்பி கொடுத்துட்டான்னா பொறுப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். அவன் எப்படிடா அவ்வளவு பணத்தையும் மொத்தமா கொடுக்க முடியும்? பாட்டி, மொத்தமாலாம் நான் கொடுக்க சொல்லல, மாசம் 50,000 ரூபாயா திருப்பி கொடுக்க சொல்லுங்க, அதான் கடை வச்சிருக்கானே. முத்து, நீ சொல்றதும் சரிதான். மனோஜ் சொல்றாரு, அது எப்படி முடியும் பாட்டி, என் பிசினஸுக்கே நிறைய செலவாகும், கடன் வேற நிறைய இருக்கு. ஸ்ருதி சொல்றாங்க, முத்து சொல்ற ஐடியாவும் கரெக்ட் தான், அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாதான் அவரும் ஒழுங்கா இருப்பாரு. அண்ணாமலையும் சொல்றாரு, முத்து சொன்ன மாதிரி மாசம் கொடுக்க சொல்லுங்கம்மா. விஜயா, மனோஜ என்ன செய்யணும்னு கேட்டல்ல, நீ சொன்னா ஒத்துப்பான், சொல்லு அவங்கிட்ட. விஜயா சொல்றாங்க, மனோஜ் குடுக்கறேன்னு சொல்லு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும்.